வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். GCC வாகனங்களுக்கு சவுதியில் 90 நாள் வரம்பு. ஆகஸ்ட் 26 முதல் புதிய விதி அமல். GCC நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட தனியார் வாகனங்கள் சவுதி அரேபியாவில் தங்குவதற்கான புதிய நடைமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி GCC நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட வாகனம் சவுதிக்குள் நுழைந்த நாளிலிருந்து கணக்கிடப்படும் 365 நாட்களுக்குள் அதிகபட்சமாக 90 நாட்கள் மட்டுமே நாட்டில் இருக்க அனுமதிக்கப்படும். இந்த 90 நாட்கள் தொடர்ச்சியாகவோ அல்லது வெவ்வேறு காலகட்டங்களாகவோ இருக்கலாம். இந்த புதிய விதிகள் 2026 ஆகஸ்ட் 26 முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த கால பகுதியில் வாகனத்தை சவுதியிலிருந்து வெளியே கொண்டு செல்லலாம் அல்லது நிரந்தரமாக இறக்குமதி செய்து தேவையான சுங்கவரி மற்றும் வரிகளை செலுத்தி சவுதி நம்பர் பிளேட் பெற்று பதிவு செய்யலாம். மேலும் 90 நாள் அனுமதி காலம் முடிவடைவதற்கு முன்பாக அதிகபட்சமாக கூடுதலாக 30 நாட்கள் நீட்டிப்பு பெற விண்ணப்பிக்க முடியும். இதற்கான சேவை அப்சர் தளம் மூலம் வழங்கப்பட உள்ளது. நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்கும் போது வாகன பதிவு மற்றும் காப்பீடு செல்லுபடியாக இருக்க வேண்டும். 90 நாள் காலம் முடிந்த பின்னர் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது. அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி சவுதியில் இருக்கும் வாகனங்களுக்கு 1000 முதல் 2000 சவுதி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் விதிமீறல் சரி செய்யப்படும் வரை வாகனம் பறிமுதல் செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. வாகனத்தை இழுத்துச் செல்லுதல், பறிமுதல் செய்யப்பட்ட இடத்தில் நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட செலவுகளையும் வாகன உரிமையாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநரை ஏற்க வேண்டும். சவுதி குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள், பிரீமியம் ரெசிடென்சி வைத்திருப்பவர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் GCC பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஓட்டி வருபவர்களுக்கும் இந்த நடைமுறைகள் பொருந்தும். எனவே தற்போது சவுதியில் GCC பதிவு செய்யப்பட்ட தனியார் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் நவம்பர் 23ஆம் தேதிக்குள் தங்களது வாகனத்தின் நிலையை முறைமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.